எப்படி கொண்டு போகலாம். இந்த வளர்ச்சியை கொண்டு போறதுக்கு மிக அடிப்படையான விஷயம் நம்மளுடைய சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் தான் மிகப்பெரிய வல்லமையான ஒரு விஷயம். அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இருந்ததுன்னா அது மாநில அரசாங்க நிர்வாகமா இருந்தாலும் சரி, அது ஒரு நிறுவனத்துக்கு நிர்வாகமா இருந்தாலும் சரி, மிக சரியா இருக்குங்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய விளக்கம் தான். ஸோ தமிழக முதலமைச்சருடைய $1 பில்லியன் எக்கானமியை அடையணும், அந்த வளர்ச்சியை பொருளாதார வளர்ச்சி எட்டணும் அப்படின்னா நம்மளுடைய எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய வளர்ச்சி எட்டணும். அப்ப அதுக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய உதவிகளா இருக்கக்கூடிய இந்த ZED ப்ரோக்ராம், அதே போல லீன் மேனேஜ்மெண்ட், பீஸ் எனர்ஜி ஆடிட், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி ஜெம் போர்ட்டல்ல நம்மளுடைய நிறுவனங்களை எல்லாம் பதிவுபடுத்தி அந்த பதிவுகள் மூலியமா அரசாங்க நிறுவனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளையும் பெறுவதுதான் நம்மளுடைய வளர்ச்சியின் பெரும்பாலும் இருக்கு. ஸோ கோயம்புத்தூருடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி கையில் இருக்குன்னு சொன்னா மகிழானது. ஸோ அதற்கு அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சலுகைகளை சரியான முறையில பயன்படுத்தி நம்ம மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறதுக்கு இப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இனி வரக்கூடிய டைம்ல மார்ச் 14 மாநில அரசினுடைய இதுக்கு ஒடிசியா தலைவர்கள் நம்ம எல்லாருமே நம்மளுடைய ரெப்ரஸன்டேஷனை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா அதை செயல்படுத்தி மாநில அரசு கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ நிறைய டெக்னாலஜி பார்க்ஸ் ஆகட்டும், இல்ல சிறு தொழில் கூடங்களாக உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் பேட்டைகள், இது எல்லாமே அமைச்சு தருவாங்க நம்பிக்கையோட கோயம்புத்தூருடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்பையும் மாநில அரசு கண்டிப்பாக செய்வாங்க நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.